சார்ந்திருத்தல், நான் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்னால் இறைவனின் அந்த கருணை பார்வையை, அந்த திருவருளை எதிர்பார்க்கின்றேன். ஏன்னா திருவருள் நமக்கு எப்போவுமே தவறை செய்ய மாட்டார். அந்த திருவருள் நமக்கு இருக்கிறது அப்படின்னா நம்மை வாழ்க்கையில் எப்படி வழி நடத்த வேண்டுமோ அவ்வாறு ரொம்ப அழகாக வழி நடத்தி செல்வார் சிவபெருமான். அதனால் அந்த திருவருளை நாடி இருத்தல், அந்த திருவருளை சார்ந்திருத்தல் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு உண்மையான சந்தோஷம்னா என்ன, அந்த சந்தோஷம் எப்படிப்பட்டது, அந்த சந்தோஷத்துடைய உணர்வு எவ்வாறானது அப்படிங்கிறதையெல்லாம் நமக்கு எடுத்து சொல்லும் வகையில் இருக்கும். அதை உணர்ந்து கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா அடியேன் முன்னாடி குறிப்பிட்டதுபடி உண்மை பொய் அப்படிங்கிறது எளிதில் பிரித்தறிய முடியாது. உதாரணத்திற்கு சொல்லப்போனால், ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது விதி இருந்தால், அந்த திருவருள் இருந்தால் தான் நம்மளால் தெரிந்து கொள்ளவே முடியும். நிறைய நம்ம சமய குருமார்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய சொற்பொழிவையெல்லாம் கேட்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா அப்படின்னா இருப்போம். ஆனால் கேட்கக்கூடிய அளவிற்கான பக்குவமோ அந்த அளவுக்கு நேரமோ நமக்கு இல்லை என்பதை நாம் நினைத்து கொள்கின்றோம். ஒரு சமய குருமாருடைய சொற்பொழிவை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் அதற்கும் திருவருள் கருணை செய்ய வேண்டும். ஏன்னா அவர்கள் எல்லாம் மிகவும் ஆழமாக கருத்துக்களை பதிவு செய்யக்கூடியவர்கள். நம்ம சித்தத்தை சூழ்ந்துள்ள மாயையிலிருந்து நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு வர விரும்புபவர்கள். ஆனால் நமக்கு அதற்கு நேரம் கிடைப்பதில்லை. கேளிக்கைகளுக்காக நேரம் செலவிடுகிறோமே தவிர குருமார்களை நேரில் சந்தித்து அவர்கள் எடுக்கக்கூடிய சமய வகுப்புகளிலே கலந்து கொள்வதற்கு கொஞ்சமும் ஒரு ஆர்வம் இல்லாமல் இருப்பதுமே இந்த துன்பத்திற்கெல்லாம் காரணம். ஏன்னா அவர்கள் எடுத்து விளக்கும் பொழுது ரொம்ப அருமையாக வாழ்க்கையின் தத்துவங்களையும் சிவ தத்துவங்களையும் எடுத்து விளக்கும் பொழுது நாம் ஒரு பொருட்டா, இந்த உடல் ஒரு பொருட்டா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியானது நம் மனதுக்குள்ளே எழுந்துவிடும். அதன் பிறகு உண்மையை தேட ஆரம்பிப்போம். உண்மை அப்படிங்கிறது நாம் இறைவனை சரணடைந்திருத்தல், சார்ந்திருத்தல் அப்படிங்கிறதன் வாயிலாக விளையும் ஒவ்வொரு வினையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வினைக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தெரிந்துவிடும். எல்லாமே திருவருள் கருணை. இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, அது திருவருளாலே அப்படின்ட்டு நினைத்து சென்று விடுவதன் காரணமாக மனதிலே மகிழ்ச்சி மட்டும்தான் கொண்டிருக்கும். அது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அது எடுத்ததுமே எல்லாத்தினாலையும் உணர்ந்து கொள்ள முடியாது. அப்படிங்கிற போதிலும் அடியேனுடைய சிற்றறிவு கெட்டியவாறு குறிப்பிட வேண்டும் என்றால் அதுதான் உண்மையும் கூட. இறைவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு செல்லுங்கள் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம். எப்போனா நம்மால் ஒரு விஷயத்தை முடியலை அப்படின்னு தீர்மானிச்சிட்டோன்னா, இனிமேல் என்னால் இது முடியாது அப்படிங்கிற தீர்மானத்துக்கு வந்துட்டோன்னா நம்ம என்ன சொல்லுவோம், கடவுள் மேலே பாரத்தை போட்டு இதை செய்ய போகிறேன் அப்படிங்கிறது. அதை நம்மால் முடியாதுங்கிற பொழுது மட்டுமல்ல, முடியும் என்றாலும் அவ்விஷயத்தில் இறைவனிடம் ஒப்புவித்துவிட்டு நாம் செய்யும் பொழுது அந்த காரியத்தில் ஒரு சின்ன சுணக்கம் கூட ஏற்படுவது இல்லை அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்கணும். அது அந்த காரியத்தில் மட்டுமல்ல, மனதிலுமே ஒரு பெரிய மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும்.